ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 36 to 38 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஐ பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ கில்டு மாஸ்டரும் நம்ம ஹீரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கவும், ஜாஸ்மினுக்கு நம்ம ஹீரோ எப்படி ஒரே நேரத்தில் 2 எலமெண்ட் சமன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஜாஸ்மின் அதை கரெக்டாக பண்ணவும் அதை பார்த்துட்டு கில்டு மாஸ்டர் அப்புறம் அவங்க 3 பேருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஜாஸ்மின் வைஸ் பிரசிடண்ட் பார்த்துட்டு மேட்ச் கேஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. நம்ம ஹீரோமே அவங்க 3 பேருமே உள்ள வரவும், உங்க கில்டில் ஒர்க் பண்ணுறது ஜாஸ்மின் ரொம்ப டேலண்டடாக இருக்கா, நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லி கொடுத்ததையே அவள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணுறா. ஸோ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா இவளுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல கேட்ட கில்டு மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, மிஸ்டர் சீன்லியோ சார், உங்ககிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும். பொதுவாக எங்களோட மேஜிக் அசோசியேஷனுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. நாங்கள் எப்பெல்லாம் ஒரு பர்சனுக்கு மேஜிக் சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் அந்த மேஜிக் யூஸ் பண்ணுற 3 யூசர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் 2 எலமெண்ட்டை கேஸ் பண்ணுற யூசர் யாருமே இல்லை. ஸோ எங்கள் அசோசியேஷனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ டுயல் மேஜிக்கை யூஸ் பண்ணுற யூசர் இப்போதைக்கு நீங்கள் 2 பேர் தான். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. பட் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு உங்களோட டியோல் எலமெண்ட்டை கேஸ் பண்ணுற இந்த ஐடியா மேஜிக் அசோசியேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் உங்களை எங்களோட அப்போசிட்டிவ் மேஜிக் அசோசியேஷனில் ஒரு மெம்பராக ஆக்கி இந்த மேஜிக்கை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோவும் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன கண்டிஷன் அப்படின்னு அவரும் கேட்கவும், நீங்கள் எனக்காக இந்த ஜாஸ்மினை உங்கள் அசோசியேஷனோட அசிஸ்டன்ட் டீக்கான ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், என்ன நானா அப்படின்னு ஜாஸ்மின் பார்த்துக்கிட்டு இருக்கவும் அசோசியேஷன் மெம்பர் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த லேடியும் என்னது ஜாஸ்மினுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா, அதுவும் அவன் வெறும் ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணதுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நமக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற கோவத்தில் அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் போய் ஜாஸ்மின் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க தெரியல அப்படின்னு சொல்லவும் இவளும் கோவத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் அவங்க லைப்ரரி செகண்ட் ஃப்ளோரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இங்க இருக்கிற அசோசியேஷனோட லீடர் கிட்ட போய் டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஹீரோ அவர்கிட்ட கொடுக்கவும், அசோசியேஷனோட லீடர் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் அந்த வாட்டர் பால் மேஜிக் ஸ்பெல்லுக்கு காப்பிரைட் ஓனர் நீங்க தான் அப்படின்னு சொல்லவும், என்னது காப்பிரைட் இந்த வேர்ல்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறான். அசோசியேஷன் லீடர் இதை பத்தி நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ ஒருவேளை யாராவது உங்க மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்க இதுக்காக பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ற அமௌண்ட்ல 50% காப்பிரைட் ஓனரான உங்களுக்கும் அப்புறம் 50% அசோசியேஷனுக்கும் கிடைக்கும். அப்புறம் இப்படிதான் ஒரு வாட்டி முக்கியமான மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் ஒரு ஆள் திருடி அதை இல்லீகலா யூஸ் பண்ண ஒரு ஆளை கைது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி யாருமே இந்த மாதிரி பண்றது இல்ல. சோ இந்த ஸ்பெல்ஸுக்குலாம் காப்பிரைட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த வாட்டர் பால் ஸ்பெல்லுக்கு இப்போதைக்கு நாங்கள் கோட் பண்ண போற அமௌண்ட் 100 கோல்டு காயின் அப்படின்னு சொல்லவும், என்னது 100 கோல்டு காயினா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறான். அதுக்கு அசோசியேஷனோட லீடரும் இந்த ஸ்பெல்லை நம்ம 100 கோல்டு காயினுக்கு விற்கிறது பிரச்சனை கிடையாது, பட் இந்த ஸ்பெல்லை வாங்கினதுக்கு அப்புறமா இது ரொம்ப ஹை லெவல் மேஜிக் அப்படிங்கிறதுனால சில பேரால அதை யூஸ் பண்ண முடியாது. அவங்களால அசோசியேஷனுக்கு தான் பிரச்சனை, அவங்க திருப்பியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் இதுதான் பிரச்சனை அப்படின்னா என்னால உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேப்பர் எடுத்து நீங்க விற்க போற எல்லா ஸ்பெல்லையுமே கடைசியா நான் கொடுக்குற இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா அந்த ஸ்பெல்லை வித்ததுக்கு அப்புறமா அசோசியேஷனுக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லவும், அப்படி என்னதான் கடைசியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கில்டு மாஸ்டர் படிச்சு பார்க்கவும், நீங்க ஒரு வாட்டி இந்த ஹை லெவல் மேஜிக் ஸ்பெல்லை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பெல்லுக்கு ரீஃபண்ட் கிடையாது, ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு மெசேஜ் கொடுக்கவும், கில்டு மாஸ்டர் இதை பார்த்துட்டு கண்டிப்பா அது ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கு சீன்லியோ சார், நம்ம டீல் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆக போகுது, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்றாரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்க லைப்ரரியை பார்த்துட்டு இந்த லைப்ரரி ரொம்ப பெருசா இருக்கு, இங்க நிறைய புக் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஜாஸ்மினும் இந்த லைப்ரரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை விட எக்கச்சக்கமான மேஜிக் புக்ஸ் இருக்கு. இந்த செகண்ட் ஃப்ளோர் லைப்ரரியை ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கூடவே இங்க இருக்கிற ஸ்பெஷல் காப்பிரைட் புக்கு கூட நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும், ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு ஜாஸ்மின் கேட்கவும், உனக்கு இந்த அசோசியேஷன் அசிஸ்டன்ட் காஸ்டியூம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாஸ்மினை பார்த்து சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மினை லைட்டா வைக்கப்பட்டுட்டு தேங்க்யூ சீன்லியோ சார் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றா. நம்ம ஹீரோவை இங்க என்ன புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி புக்கை படிக்க ஆசைப்படுறேன், அது எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா ஜாஸ்மினை பார்த்து கேட்கவும், எனக்கு தெரியும் அந்த மாதிரி புக்கு இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் ஒரு புக்கு கரெக்டா எடுத்துட்டு இந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லவும், ஜாஸ்மினும் கீழே இறங்கி வரப்ப கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக்கிற மாதிரி போக்கவும், நம்ம ஹீரோ கரெக்டா அவளை பிடிக்கிறான். ஜாஸ்மினும் நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ற லேடியும் பயங்கரமா பார்த்துட்டு காண்டாகிறா. இந்த ஜாஸ்மினுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, இவ அழகா இவனை வளைச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே காண்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்கவும்,
இந்த பக்கம் ஜாஸ்மின் நம்ம ஹீரோ பார்த்துட்டு வைக்கப்பட்டுட்டு ஜெயின்லியோ சார் எனக்கு அசோசியேஷன்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஸோ நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து பாக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு காண்டாயிட்டு அந்த லேடியும் எப்படியாவது இவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின்லியோ சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க புதுசா ஒரு மேட்சுக்கு காப்பிரைட் ஓனர் ஆயிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போம். யார் நீ ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவளை போட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்தி விடுறான். என்னையே எப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு பார்த்துட்டு அவளுமே பயங்கரமா ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் எனக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போய் புக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போய் ஸ்பிரிச்சுவல் மேஜிக் பவரை பத்தி நிறைய புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். பட் இன்னமும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை விடாம ஜாஸ்மின் தான் என்கிட்ட அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருந்தா, சோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல கோவமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணப்போம். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நான் திரும்பவும் சொல்றேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்திட்டு நம்ம ஹீரோ ஸ்பிரிச்சுவல் மேஜிக் பத்தி இருக்கிற புக் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ஸ்பிரிச்சுவல் மேஜிக் எப்படி ஒரு பர்சன் கிட்ட ஒர்க் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதில் இருக்க டீடைலிங் எல்லாத்தையுமே நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கவும் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு படிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக்கை மூடி வச்சுட்டு சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். வீட்டுக்கு நம்ம ஹீரோ கிளம்பி போறப்ப தான் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. எதை மறந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப வீட்டுக்குள்ள போகவான். மிஸ் பென்ட்லியும் சிப்பேலாவும் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க 2 பேருமே டின்னர் குக் பண்ண மறந்துருக்கான். அவங்க பசியில நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவும் இசபேலா பயங்கர கோவமா ஏ பிளேயர் உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா, நானும் மிஸ் பென்ட்லியும் உனக்காக தான் காலையில இருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ எங்க ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஆக்சுவலா நான் உங்களை மறந்தே போயிட்டேன், அசோசியேஷன் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு ஸோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா சமைக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகுறான். இசபேலாவும் மிஸ் பென்ட்லியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நானும் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு இசபேலா சொல்லப்போம். என்ன அப்படின்னு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏன் நான் இருக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இசபேலாவை நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த ஷாக்ல இருக்கவும் மிஸ் பென்ட்லியும் ஆமா பிளேயர் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லியும் நான் தான் இங்க இசபேலாவை கம்பல் பண்ணி வர வச்சேன், ஏன்னா அப்பதான் அவங்க 2 பேருக்கும் மேஜிக் அப்புறம் மேக்ஸ் ஈஸியா சொல்லி தர முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பயுமே ஃபேஸ பிடிக்காத மாதிரி தான் வச்சிருக்கான். இசபேலாவை நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்புறம் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க சிரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கம்பல் பண்ணி சிரிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ குக் பண்ண சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை ஃபுல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஹாயாவை பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் அட்லீஸ்ட் நீ பாத்திரத்தை அது கழுவ வேண்டியதானே, இந்த வீட்டுல சும்மாவே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான டைம்ல உள்ள பக்கவும் அப்பதான் அவங்க 2 பேரும் குளிக்கலாம் அப்படின்னு ட்ரெஸ் ஊத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இசபேலா அவரோட செருப்பை கழட்டி நம்ம ஹீரோ அடிச்சு வெளில அனுப்புறா. நம்ம ஹீரோ இப்ப புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இந்த 2 பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களை ஹேண்டில் பண்றதுல நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட படிப்புல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் எல்லாமே மிஸ் ஆகுது. இல்ல நான் அவங்கள பத்தி இப்ப யோசிக்க கூடாது, புதுசா ஒரு ஸ்பெல்ல கண்டுபிடிச்சிருக்கேன் அதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு நான் இப்ப யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஃபயர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அதை எப்படி பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பிளேயர் நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு இசபேலா நம்ம ஹீரோட ரூமுக்கு வரா. அச்சச்சோ இவையா இங்க வர அப்படின்னு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் வெளில கட்டிக்காம உள்ள இசபேலா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவளுமே உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோட பெட்ல உட்காந்துட்டு பிளேயர் நான் பண்ணது தப்பு தான், உன்னை என்னோட ஸ்லிப்பரெல்லாம் அடிச்சிருக்க கூடாது, ஸோ என்னால உன் ஃபேஸ்ல ஏதாவது காயப்பட்டிருக்கா அப்படின்னு இசபேலா கேட்கவும் எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என் ஃபேஸ் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்பனா ஓகே தான். அப்புறம் பிளேயர் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், அதை தெரிஞ்சுக்காம என்னால கண்டிப்பா தூங்கவே முடியாது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் நான் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இசபேலாம் பயங்கரமா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவும் அச்சச்சோ புதுசா எதை ஆரம்பிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இசபேலா டக்குன்னு ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்க வரா அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவல்ல சூப்பராக போக்கும். அண்ட் இந்த மார்வெல்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நம்ம ஹீரோ சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் போக போக இருக்க சாப்டர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.